ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு அழகான ஆட்டம் சீனரி தான் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக அந்த மாதிரி ஒரு 2 மண்மேடு இருக்கிற மாதிரி ரஃப்பாக வரைஞ்சிக்கிறேன் பென்சிலில். ரைட் சைடும் வரைஞ்சிக்கோங்க, லெஃப்ட் சைடும் வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இது வந்துட்டு கேமரோட ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரே கலர் எடுத்து இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க, நான் பண்ணுற மாதிரியே. அப்புறமா ஒயிட் கலர் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த கிரே கலருக்கு மேலேயே இந்த ஒயிட் கலரை நம்ம பண்ணிக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாம். அப்புறமா ப்ரைமரி ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட்லலாம் பண்ணிக்கோங்க, பண்ணுற மாதிரியே. அந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகலை, நான் இந்த சைடு பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு பண்ணியிருப்பேன். அப்புறமா டீப் எல்லோ எடுத்துகிட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து கீழே பண்ணிக்கிறேன். அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ரைமரி ரெட்டு தான் கொடுத்துருப்பேன். மேலே அங்கங்கே கேப் விட்டு, இங்கே வந்துட்டு கீழே டீப் எல்லோ கொடுத்துட்டு அங்கங்கே கேப் விட்டுருந்தோம்ல, அதில் வந்துட்டு அந்த டீப் எல்லோவை மறுபடியும் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ப்ரைமரி ரெட் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடையில சின்ன சின்ன கேப் மாதிரி விட்டுருக்கேன்ல, இதிலலாம் டீப் எல்லோவை எடுத்து கலர் பண்ணிடலாம். அப்புறமா இந்த மண்மேடு மாதிரி வரைஞ்சோம்ல, இதுலேயும் மேலே வந்துட்டு டீப் எல்லோ கொடுக்குறேன். நான் எங்கெங்கெல்லாம் டீப் எல்லோ கொடுக்குறேனோ அதை நான் போடுறேன் பாருங்கள். அப்புறமா ப்ரைமரி ரெட் எடுத்துட்டு அதுக்கு கீழே ஷேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு வெர்மிலியன் ஹியூ எடுத்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஷேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதில் டீப் எல்லோ வந்துட்டு மேலே இருக்குது, அடுத்தது வந்துட்டு ப்ரைமரி ரெட்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வெர்மிலியன் ஹியூ. அது வந்துட்டு லைட்டாக ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் இதுலேயே தெரியும். அது மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத கேட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா வந்துட்டு ப்ரூஷியன் ப்ளூ எடுத்துட்டு இந்த மீதி இருக்கிற இதெல்லாம் வாட்டர், இந்த இடம்லாம் இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் எடுத்துட்டு அது மேலேயே நம்ம மறுபடியும் கலர் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு காட்டன் இயர்பட்டு அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரே கலர் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் கீழேயும் கொஞ்சமாக நம்ம கிரே கலர் கொடுத்து தான் ப்ளூ கொடுத்தோம். அதனால் அதே பட்ஸ் அதே சைடை வச்சுட்டு நம்ம பண்ணிடலாம். கலர் ஒன்றும் மெஸ்ஸி ஆகாது. அப்புறமா காட்டன் பட்டோட அடுத்த பக்கத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த எல்லோவும் அந்த ரெட்டும் கொடுத்த அந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிடலாம். எல்லோ ரெட்டுன்னு எல்லாத்தையுமே நல்லா ஷேட் பண்ணிடுங்க. அப்புறமா ஒயிட் கலர் எடுத்துட்டு அந்த கிரே கலரை வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணது மேலேயே மறுபடியும் ஒயிட் கலர் கொடுத்தணும். இன்னும் கொஞ்சம் அது லைட்டர் ஆகிடும். அப்புறம் இந்த மணல் மேடு மாதிரி வரதுனால அதில் வந்துட்டு அங்கங்கே அந்த ஒயிட் கலர் வந்துட்டு அந்த மணல் மேடு ஆரம்பிக்கிற இடம் ஒன்று ஒன்று ஆரம்பிக்கல, அதோட இதை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரை வந்துட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையுமே கையாலேயே லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு ரோஸ் பிங்க்கு அல்லது மெரூன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் ரோஸ் பிங்க் கொடுக்குறேன். ரோஸ் பிங்க் வச்சுட்டு இந்த மாதிரி அங்கங்கே இந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி கொச்சன்னு அங்கங்கே இந்த இதில் போட்டுடலாம். இது வந்துட்டு ட்ரீ, அதனால் அந்த இடம் அப்படி தெரியறதுக்காக அப்படி போடுறேன்.
இப்போதைக்கு பார்க்க உங்களுக்கு அது ட்ரீ மாதிரி தெரியாது, ஃபினிஷ் பண்ணும்போது தெரியும். அப்புறம் அதே ரோஸ் பிங்க்கை வச்சுட்டு அந்த ஒயிட் கொடுத்தோம்னா அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே லைன்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிடலாம். அப்புறமா பிளாக் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி அங்கங்கே பிளாக் கலரில் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கையால் பிளெண்ட் பண்ணிடலாம். அப்புறமா கீழேயும் இந்த மண்மேடு மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, இதுலேயும் அங்கங்கே பிளாக் கலரில் பண்ணி அதையும் கையால் பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவு உங்களுக்கு அந்த மேடு மாதிரி இருக்கிறது தனித்தனியாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லோ ஆர்க்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு அந்த பிரிட்ஜ் மாதிரி வரைஞ்சோம்ல அதில் ஷேட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பிரிட்ஜுக்கு அந்த சைடும் லைட்டாக மேடு தெரிய மாதிரி இருக்கிறதுக்காக மறுபடியும் அது மாதிரி மேடு நான் வந்துட்டு லைட்டாக ட்ரா பண்ணுறேன். இப்போ ப்ரௌன் கலர் எடுத்துட்டு தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரீ எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியறதுக்காக லைட்டாக கோடு வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக வரைஞ்சிக்கலாம், 2 சைடும் வரைஞ்சிக்கலாம். அப்புறமா பக்கத்தில் இருந்து பார்க்குற ட்ரீ வந்துட்டு எப்படி டார்க்காக போல்டாக தெரியுமோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா போல்டாக டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அதே ப்ரௌனை வச்சு அந்த பிரிட்ஜுக்கெலாம் பார்டர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறமா பிளாக் கலர் எடுத்துட்டு அந்த ப்ரௌன் கலரில் நம்ம ட்ரீ வரைஞ்சோம்ல அதுக்கு ஒரு சைடு வந்துட்டு அந்த பிளாக் கலரில் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இல்லாமல் ஒரு சைடு ப்ரௌனாகவும் ஒரு சைடு பிளாக்காகவும். அப்புறமா அந்த மரத்தோட கிளைகள்லாம் மேலே போகிற மாதிரி இப்படி வரைஞ்சிக்கலாம். அங்கங்கே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வரைங்க. இப்போ வந்துட்டு அந்த மரத்துக்கு கீழே லைட்டாக பிளாக் கலர் கொடுத்துட்டு அதை கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா அதை அந்த மரத்தோட ஷேடோ தெரிகிற எஃபெக்ட்டுக்காக பண்ணுறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு மரத்துக்கு கீழே அந்த மாதிரி பிளாக் பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த பள்ளத்தாக்கில் இருந்து அந்த மரம் வந்த மாதிரி தெரியும். டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஸ்க்ராட்ச் டூல் இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற ஹேப்பினை வந்துட்டு வளைச்சி நல்லா நிமித்தி எடுத்துட்டு அதை வந்துட்டு ஸ்க்ராட்ச் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரீயோட ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த பேஸ்டல் எல்லாம் உறிஞ்சு வரும். அப்புறம் அங்கங்கே அந்த கிளை மாதிரியும் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பென்சிலால் வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே ஆயில் பேஸ்டல் பிளாக் கலர் ஆயில் பேஸ்டலில் வச்சு நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணோம்னா அந்த இடத்துக்கிட்டனா லைட்டாக ஸ்க்ராட்ச் ஒரு மாதிரி வளைவாக பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணுங்க. நான் பண்ணியிருக்கே தெரியும் பாருங்கள். அது மாதிரி பண்ணுங்க. இது எதுக்குன்னா அங்கங்கே அந்த தண்ணிக்குள்ளே கல் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக பண்ணுறேன். அப்புறமா பிளாக் கலர் எடுத்து அந்த பிரிட்ஜோட கார்னர்லாம் அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இந்த ஸ்டோன் மாதிரி அங்கங்கே ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருந்தோம்ல அதோட கீழ்ப்பகுதியில் வந்துட்டு லைட்டாக ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் கீழ்ப்பகுதியில் மட்டும் பிளாக் கலரால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
அப்புறமா இதை வந்துட்டு ரொம்ப அழுத்தி பிளெண்ட் பண்ணாமல் லைட்டாக பட்ஸால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒயிட் கலர் எடுத்துட்டு அந்த வளைவு மாதிரி தானே நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் வந்து அடியில் கொடுப்போம், ஒயிட்டை வந்துட்டு மேலே கொடுங்க. அப்படின்னா அந்த ரியலாக நமக்கு கல் இருக்கிற மாதிரியே நமக்கு எஃபெக்ட் கிடச்சிரும். அப்புறம் வந்துட்டு அதே பிளாக் கலரால் இந்த மாதிரி நடுவில் ஒரு இது பாதியாக பிரிச்சுட்டேன், லைட்டாக குட்டியாக பிரிச்சுட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். அதை கையால் பிளெண்ட் பண்ணோம். அதே மாதிரி அங்கேயும் அந்த பிரிட்ஜ் பக்கத்துலையும் இது பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த இடத்துல லைட்டாக ஒரு குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி அந்த தண்ணி வரும்ல, அந்த மாதிரி இதுக்காக எஃபெக்ட் வர்றதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ பிளாக் கலர் எடுத்துட்டு பிரிட்ஜை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அங்கங்கே ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து குட்டி குட்டியாக கோடு போடுங்க. அப்புறம் மேலேருந்து கீழே டச் பண்ணாமல் குட்டி குட்டியாக கோடு போட்டு மேலே ஒரு வளைவு அவுட்லைன் போட்டு முடிச்சிங்கன்னா பிரிட்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறமா பிரைமரி ரெட் எடுத்துட்டு இப்படி அங்கங்கே கொத்தி கொத்தி எடுங்க அந்த டாட் டாட்டாக. இது எதுக்குன்னா லீஃபோட அங்கங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன லீஃப் எல்லாம் தனித்தனியாக தெரியும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. அப்புறம் பாதி லீஃப் வந்து கீழே கொட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றதுக்காக அங்கங்கே கீழேயும் அந்த மாதிரி புளி புளியாக வச்சுக்கிறேன். அப்புறமா மறுபடியும் அதே ஹேர் பின் எடுத்துட்டு புல்லு மாதிரி எஃபெக்ட்டுக்காக சும்மா வி மாதிரி இல்லைன்னா சும்மா அங்கங்கே கோடு மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி எடுங்க. அங்கே தூரத்தில் புல் இருக்க மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அப்புறம் அங்கங்கே அந்த தண்ணியில் வந்துட்டு ஸ்க்ராட்ச் மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ரியலாக தெரியும் வாட்டர். அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரியறதுக்காக வந்துட்டு நம்ம பண்ணியிருந்தோம்ல பிளாக் கலர் ஷேடு, அதையும் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ருங்க. அப்புறமா ஒயிட் மார்க்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணுங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் ஒயிட்னரை வச்சுட்டு பண்ணுறேன். அது வந்துட்டு அந்த அளவுக்கு ரியலாக வரலை. அந்த தண்ணி அங்கே அப்படியே விழுற மாதிரி நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அப்புறமா ஸ்டோன் மேலே லைட்டாக டாட் மாதிரி வச்சேன். இது வந்துட்டு அவ்வளோவா ரியலாக தெரியலை. நம்ம அப்படியே பிளெயினாக விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பண்ண வேணும் அப்படியே விட்டுருங்க. இப்படியே கம்ப்ளீட் பண்ணாலே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட அவுட்புட் வந்துச்சு. பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.